கிறிஸ்துவுக்கு அன்பானவர்களே, ஆண்டவருடைய நல்ல பெயரிலே உங்களை வாழ்த்தி ஆசீர்வதிக்கிறேன். தேவனாகிய கடவுள் இந்த புதிய நாளின் நன்மைகளை கொடுத்து நம்மை தாங்குவாராக. இன்றைய தியானத்திற்காக ஒரு வசனத்தை உங்களுக்கு முன்பாக வைக்கிறேன். அது பரிசுத்த மத்தேயு நற்செய்தி நூல் 6ஆம் அதிகாரம் 19வது வசனம். பூமியிலே உங்களுக்கு பொக்கிஷங்களை சேர்த்து வைக்க வேண்டாம். பூமியிலே உங்களுக்கு பொக்கிஷங்களை சேர்த்து வைக்க வேண்டாம். அன்புக்குரியவர்களே, நேற்றைய தினத்தில் நாம் சிந்திக்கும் பொழுது பரலோக ராஜ்யத்தை இங்கு எப்படி கொண்டு வருவது, என்ன செயல்பாடுகள் இருந்தால் விண்ணரசு பரலோகத்தில் எனக்கு வீடு உண்டாகி இருக்கும் என்று சொல்லுகிற கேள்விகளோடு கூட அந்த தியானித்தோம். இன்றைக்கும் கூட ஆண்டவர் சொல்லும் பொழுது பூமியிலே உங்களுக்கு பொக்கிஷங்களை சேர்த்து வைக்க வேண்டாம். Where to keep the asset? நம்முடைய ஆஸ்திகளை எங்கே சேர்த்து வைப்பது? அநேக நேரங்களில் இந்த வசனங்களை அநேக ஊழியக்காரர்கள் கையாளுவது உண்டு. இங்கே பொக்கிஷங்களை சேர்த்து வைக்க வேண்டாம், எங்களிடத்தில் கொடுத்து விடுங்கள் என்று சொல்லி. இங்கே பொக்கிஷங்களை சேர்த்து வைக்க வேண்டாம், நன்மையான காரியங்களை செய்யுங்கள் என்று சொல்லி. இங்கே பொக்கிஷங்களை சேர்த்து வைக்க வேண்டாம், ஆலய வளாகத்தில் கொடுத்து விடுங்கள் என்று சொல்லி. இப்படி பல காரியங்களை சொல்லுவதை நாம் கேட்டிருக்கிறோம். நாம் புரிந்த நிலை, இந்த வார்த்தையின் புரிதலை நாம் எங்கே பார்க்கிறோம்? பொக்கிஷங்களை இங்கே சேர்த்து வைக்க வேண்டாம் என்று சொல்லுகிற ஆண்டவர் வேறு எங்கு சேர்த்து வைக்க சொல்லுகிறார்? வேறு எங்கு சேர்த்து வைக்க சொல்லுகிறார்? ஆண்டவரிடத்தில் வந்த ஒரு வாலிபன், நான் நித்திய ஜீவனை சுதந்திரிக்க வேண்டும் என்று சொன்ன பொழுது, இன்னும் உன்னிடத்தில் ஒரு குறை உண்டு, உன்னிடத்தில் உள்ளவைகளை விற்று தரித்திற்கு கொடு. அவன் மிகுந்த ஆஸ்தி உடையவனாக இருந்தபடியினாலே மன முறிவுடன் சென்றான் என்று வேதத்தில் வாசிக்கிறோம். அப்படியானால் நித்திய ஜீவனை சுதந்திரிக்க நான் இங்கே சேர்ப்பது நல்லதா இல்லையா என்கிற கேள்வியை வைப்போம் என்று சொன்னால், உங்கள் பூமியிலே உங்களுக்கு பொக்கிஷங்களை சேர்த்து வைக்க வேண்டாம். ஆண்டவருடைய அடித்தளமான வார்த்தை இதுதான். பரலோகத்தில் நான் சேர்க்க வேண்டும் என்று சொல்லி சிறப்பாய் நம்பின ஒரு மனிதன் சிறிய சிறிய தான தர்மங்களை செய்து வந்தான். இதன் விளைவாக நான் என்னுடைய பூமியிலே வைத்திருக்கிற பொக்கிஷங்கள் ஒரு சிறு பகுதியை ஏழை எளிய மக்களுக்கு கொடுத்து அதன் வழியாக நிறைவை கண்டு பரலோகத்தை இங்கு கொண்டு வருகிறேன், அல்லது பரலோகத்தில் எனக்கென்று ஒரு வீட்டை கட்டி கொடுக்கிறேன் என்று சொல்லி ஒரு தீர்மானித்தான். நாட்கள் வந்தது, அவன் மரித்து போனான். அவன் பரலோகத்திற்கு, அவன் நியாயஸ்தலத்திற்கு கொண்டு சென்று இறைவன் அவனுக்கு ஒரு நீதி வழங்கினார். நீ வா, உனக்கு பரலோக ராஜ்யத்தில் உனக்கு இடம் தருகிறேன். நீ பூமியிலே சிறிதளவு சில காரியங்களை செய்திருக்கிறாய், ஆகவே உனக்கு நன்மையின் பங்களிப்பை நான் தருகிறேன் என்று சொன்னார். உன்னை இந்த ஏஞ்சல் அவரை கொண்டு போய் பரலோகத்தின் வாசலில் நின்ற பேதுருவினிடத்தில் கையளித்தார். இருந்தாங்க, கடவுளுடைய நியாய தீர்ப்பின்படி பரலோகத்திற்கு வந்திருக்கிறார் இவர் என்று சொல்லி அவரை உள்ளே கூட்டிட்டு போய், இது கற்பனையில், அங்கே கொண்டு போய் ஒரு குடிசை வீட்டை காண்பித்தார். அந்த குடிசையை பார்த்தோன்னே அவன் சொன்னான்னா, நான் கோயிலுக்கு கேட்டாங்கன்னா 10,000 1,00,000 அப்படி கொடுத்தேன், வட இந்திய பகுதியில் போய் கோயிலே கட்டி கொடுத்துருக்குறேன், இதெல்லாம் நான் செஞ்சுருக்கிறேன், எனக்கு இந்த குடிசை வீடு தானா அப்படின்னு சொல்லி அவர் கேட்டாராம். அப்போது பேதுரு சொன்னாராம், உன்னுடைய தான தர்மங்களை காட்டிலும் நீ இறைவனோடு கூட கொண்டிருந்த பற்றுதல் தான், விசுவாச வாழ்க்கை தான், விசுவாச ஓட்டம் தான், ஆழமான உறுதி தான் உனக்கு ஏற்ற வீட்டை இங்கே அமைக்கிறது. ஆகவே இந்த வீடு உனக்கு கொடுக்கப்பட்டிருக்குது, நன்றி சொல் என்று சொன்னாராம். ஐயோ, இன்னொரு சான்ஸ் கொடுங்களேன், நான் போய் இன்னும் இருக்கிறதெல்லாத்தையும் விற்று எல்லாருக்கும் கொடுத்துட்டு வந்துடுறேன்னாராம். உள்ளே வந்தால் வெளியே போக முடியாதுன்ட்டாங்க. அன்புக்குரியவர்களே, ஆகவே தான் பூமியிலே உங்களுக்கு பொக்கிஷங்களை சேர்த்து வைக்க வேண்டாம். நீங்கள் எவ்வளவு சேர்த்தாலும், இங்கே ஆஸ்திகள் எவ்வளவு இருந்தாலும் எதையும் கொண்டு செல்ல முடியாது. ஆனால் இறைவனோடு கூட இருந்த உறவை நீங்கள் சரியாய் வைத்திருப்பீர் என்று சொன்னால், இறைவன் அழைத்த அழைப்புக்கு பாத்திரவங்க அனுப்பீர் என்று சொன்னால், நித்தியத்தில் உங்களுக்கான மாளிகை நிச்சயமாய் உண்டு. வேதம் சொல்லுகிறது அதுதான். ஆகவே ஆண்டவருடைய சமூகத்தில் வருகிற நாம் பூமியிலே பொக்கிஷங்களை சேர்க்க வேண்டாம், இறை உறவை பொக்கிஷமாய் நினைப்போம், அவருக்கு அர்ப்பணிப்போம், ஆண்டவர் உயர்த்துவார். ஜெபம் செய்வோம். பரிசுத்தமும் கிருபையும் நிறைந்த நல்ல ஆண்டவரே, இந்த நாளுக்காய் இந்த வேலைக்காய் நன்றி செலுத்துகிறோம். அன்பின் ஆண்டவருடைய திருக்கரங்களில் எங்களை தாழ்த்தி ஒப்புக் கொடுக்கிறோம். சாமி, நன்மையான ஈவுகளை தாரும். ஆண்டவரை பூமியிலே பொக்கிஷங்களை சேர்க்காதபடிக்கு
இந்த பூமியிலே வந்து எங்களை மீட்ட உம்மிடத்தில் உறவை சரி செய்து நாங்கள் நிறைவில் காண உதவி செய்யும். என்னோடும் எங்களோடும் தொடர்ந்து பேசும். இயேசுவின் ஜெபிக்கிற ஜெபங்கள் பிதாவே, ஆமேன்.